السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபை, அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடத்திலே பள்ளிவாசலிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலை இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாளிலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில், நற்பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா சேர்த்து அருள் பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களால் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள், வானத்து தாரகுகள் என்று போற்றப்பட்ட சத்திய சகாபாக்களின் மீதும், தாபியன்கள், தாபியன்கள், நாதாக்கள், வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை, காருண்யம், அல்லாஹ்வுடைய அன்பு, அருள் என்றும் எப்பொழுதும் எந்நாளும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்திலே கூறி காட்டும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை கியாமத்து நாளுக்காக, மறுமை உலகிற்காக எதை நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மறுமைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். மறு உலகம் என்பது நிச்சயமாக வரவிருக்கிறது. அந்த மறுமைக்காக நாம் நம்மை எப்படி தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம், சொர்க்கத்திற்காக எதை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா திருக்குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய 24 மணி நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்டு, அது ஒவ்வொரு நாளும் புதிய 24 மணி நேரங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது மீண்டும் நான் வருவதில்லை, சென்றுவிட்டால் என்னை மீண்டு வரக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, யாராலும் என்னை மீட்டி வரவும் முடியாது, நான் கடந்து விடுவேன் என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. கடந்துவிட்ட அந்த 24 மணி நேரங்களை மீண்டும் நம்மால் அனுபவிக்க முடியாது. நேற்றைய பொழுது நேற்றுதான், நேற்றைக்கு முன்தினம்தான். அதை மீண்டும் இன்றைக்கு கொண்டு வருவதற்கு யாராலும் முடியாது. ஆனால் இறைவனால் மீண்டும் 24 மணி நேரங்கள் புதிதாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரை மனிதர்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரை புதிய 24 மணி நேரங்கள் மனிதர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த 24 மணி நேரங்களிலே நாம் எதை செய்கின்றோம், எதை விடுகின்றோம், எதை சம்பாதிக்கின்றோம், யாருக்காக நம்முடைய நேரங்களை பயன்படுத்துகின்றோம் என்பதை சிந்திப்பதற்கு அனைத்து மனிதர்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய 24 மணி நேரங்கள் எதற்காகெல்லாம் செலவிடப்படுகின்றது, நேற்றைய 24 மணி நேரங்களை நாம் எவ்வாறு செலவழித்தோம், நாளைக்கு எவ்வாறு செலவழிக்கப் போகின்றோம் என்பதையெல்லாம் மனிதர்களாகிய நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் பிறக்கக்கூடிய புதிய 24 மணி நேரங்கள் நம்மை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. நேரங்கள் அது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது.
நேரம் காத்திருக்கக்கூடியது கிடையாது. யாருக்காகவும் அது வரட்டும் என்று காத்திருக்கக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடாத ஒரு கடிகாரம் எங்கோ ஒரு குப்பத்தொட்டியிலே இருந்ததாம். அது பேசக்கூடியதாக ஒரு செய்தியை சொல்வார்கள். மனிதர்களே ஓடிக்கொண்டே இருங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கும் என்னை போன்று மரியாதை இல்லாமல் ஆகிவிடும். எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். கடிகாரம் ஓடினால்தான் மரியாதை. 24 மணி நேரம் அது சுழன்று கொண்டே இருக்க வேண்டும், சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அது சுத்தவில்லை என்று சொன்னால், சுழலவில்லை என்று சொன்னால் அந்த கடிகாரத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஓடாத கடிகாரம் என்று சொல்வார்கள். அதுபோன்று மனிதர்களுடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நாம் அதை செலவழிக்கின்றோம், எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இகுத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின். ஓடக்கூடிய இந்த நாட்களிலே 24 மணி நேரங்களிலே 5 பொக்கிஷங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5ஐ ஒரு 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இகுத்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்ன 5 விஷயம்? எல்லோருக்கும் முதுமை என்ற ஒரு நேரம் வரும், முதுமை என்ற ஒரு காலம் வரும். அந்த நேரமும் அந்த காலமும் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாலிப பருவத்தை, நம்முடைய இளமை காலத்தை நல்ல வழியிலே, நற்சிந்தனையிலே, நல்ல நோக்கத்திலே பயன்படுத்துவதற்கு மனிதர்களாகிய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு 24 மணி நேரங்கள் புதிதாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்துங்கள். அதிலே முதலாவது விஷயம் வாலிப பருவம், இளமை காலம். அந்த இளமை காலத்தை நல்ல வழியிலே சம்பாதிப்பதிலே, குடும்பத்திற்கு செலவிடுவதிலே, ஒருவருக்கு உதவி செய்வதிலே, நல்ல சிந்தனையிலே நம்முடைய வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதுமை வருவதற்கு முன்னால், முதுமை வந்ததற்கு பிறகு வாலிபத்தை மீட்டு கொண்டு வர முடியாது. வாலிபத்தை வா என்று சொன்னாலும் அது வராது. முதுமை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் மீண்டும் வாலிபத்தை நம்மால் அடைய முடியாது. எனவே வாலிபத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆரோக்கியம், நோய் ரெண்டுமே இருக்கு. ஆரோக்கியமான நேரம்னு இருக்குது, நல்லா இருக்கக்கூடிய நேரம், நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது. ஆரோக்கியம், நோய். நோய் வருவதற்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே, வணக்க வழிபாடுகளிலே, செலவழிப்பதிலே, சம்பாதிப்பதிலே, நல்ல சிந்தனையிலே, நல்ல சிந்தனையை சிந்திப்பதிலே ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. என்றைக்காவது ஒரு நாள் நோய் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த நோய்க்கு முன்னால் நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செல்வம், ஏழ்மை, ஏழ்மையும் இருக்கும், செல்வமும் இருக்கும். எனவே ஏழ்மை வருவதற்கு முன்னால் பணம் என்பது அது அப்படியே செலவழிக்கப்படாமல் வைத்திருப்பதல்ல. இருக்கக்கூடிய கோடிகளும் லட்சங்களும் அது கரைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பணங்களை நல்வழியிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். அல்லது அது உதவாமல் வரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய செல்வத்தை நல்ல வழியிலே நீங்கள் பயன்படுத்தி நன்மையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழ்மை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது மாதிரி வேலை வருவதற்கு முன்னால் எல்லோரும் வேலை செய்கிறோம், மாதிரி ஓய்வு நாள்னு ஒன்று இருக்கும். அல்லது ஓய்வு என்று ஓய்வு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரத்தான் போகிறது. மரணத்திற்கு முன்னால் வாழ்வை நல்ல வழியிலே, நல்ல சிந்தனையிலே, நல்ல ஏற்பாட்டிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று 5 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தையும், முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபத்தையும், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தையும், ஏழ்மை வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய செல்வத்தையும், வேலைகள் பரபரப்பு வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களையும்
மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வழியிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பண்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே உதயமாகும் காலையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது, ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது. உதயமாகும் காலையின் மீது சத்தியமாக, விடியற் காலையின் மீது சத்தியமாக, சூரியன் பிரகாசிக்கும் பகலின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக, காலை பொழுதின் மீது சத்தியமாக, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மறைத்துக் கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக, மீண்டும் அது விழித்துக் கொண்டு உதிக்கக்கூடிய அந்த பகலின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹு தஆலா இரவையும் பகலையும் மாறி மாறி சத்தியமிட்டு மனிதர்களை உணர்ச்சி வசப்படுத்துவது எதனால்? அந்த வாழ்வை நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை பொழுது ஒவ்வொரு நாளும் உதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த சூழ்நிலையோடு தான் நம்முடைய காலைகள் அடைகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதரும் தனது ஒவ்வொரு நாளின் நேரங்களை மிக அழகிய முறையில் திட்டமிட்டு நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனை வணங்குவதற்கு எத்தனையோ நேரங்கள் இருந்தும் அந்த நேரங்களை நாம் மறக்கடித்து கொண்டோ அல்லது அதை செய்யாமலோ இருக்கக்கூடிய இந்த காலங்கள் நாம் அதை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே போதிய அளவு நேரங்களை அல்லாஹ்வை வணங்குவதற்காக பயன்படுத்திக் கொள்ளும். 24 மணி நேரம் இருக்கிறது. தூங்குவதற்கு எவ்வளவு நேரம், சாப்பிடுவதற்கு எவ்வளவு நேரம், படிப்பதற்கு எவ்வளவு நேரம், வேலை செய்வதற்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு கூலிதான் கொடுத்தாலும் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை. 24 மணி நேரமும் நான் உழைப்பேன் என்று சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? 8 மணி நேரம் அதிகப்படியாக டியூட்டி கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 10 மணி நேரத்தை தாண்டினா நான் என்ன மிஷினா? அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன மிஷினான்னு கேட்கக்கூடிய நிலை மனிதர்களிடத்திலே இருக்கிறது. 24 மணி நேரம் உழைப்பதில்லை. 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஒரு மனிதன் தூங்க வேண்டும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரமாவது தூக்கத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த 6 மணி நேரமும் நான் தூங்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய அறிவும் ஆற்றலும் சரியாக வேலை செய்யாது. உடைய அறிவும் ஆற்றலும் சரியாக வேலை செய்யாது. தூக்கம் இல்லாதவங்கள்ட்ட கொண்டு போய் தூங்கவே இல்லைப்பா, அவர் நைட்டுக்கெல்லாம் தூங்கவே இல்லை, அவர்கிட்ட போய் கொடுக்காதீங்க. வண்டி ஓட்டுறவர்களை கூட சொல்வார்கள், டிரைவர் நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டினான்னு சொன்னால் அதிகாலை நேரங்கள் நடக்கக்கூடிய விபத்துகள் எல்லாம் தூக்கமின்மையால் தான் நடக்கிறது. அதிகால நேரங்களிலே நடக்கக்கூடிய அத்துணை விபத்துகளையும் பேப்பர்களிலே நீங்கள் படித்து பாருங்கள், தூக்கமின்மையால் தான் நடக்கிறது. மனம் வேதளித்து புத்தி புரளக்கூடிய நேரங்களும் தூக்கமின்மையால் தான் நடக்கிறது. ஒருவருடைய மனம் சரியாக வேலை செய்யவில்லை, அது வேலை செய்யாமல் இருக்கின்றது என்று சொன்னால் தூக்கமின்மையால் தான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார், தூக்கத்தை நாம் உங்களுக்கு ஓய்வாக ஆரோக்கியமாக ஆடையாக தந்திருக்கின்றோம். இரவு என்பது ஆடை, அது உங்களை மூடிக்கொண்டு உங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துகிறது. தூக்கத்தில் நம்முடைய உடல் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே சென்று விடுகிறது. தூங்கும்போது எங்கே போகுது? நம்முடைய ரூஹு, உடல், ஆவி அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. மீண்டும் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் தூங்குவதற்கு முன்னாலும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, இறைவா உன் திருப்பெயரால் நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். எழுந்திருத்தவுடன் என்ன சொல்கின்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே புகழனைத்தும், என்னை விழிக்க வைத்திருக்கிறாயே, உயிருடன் இருக்க வைத்திருக்கிறாயே. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக கொடுக்கப்படுகிறது, அது மீண்டும் கிடைக்காது. கொடுக்கப்பட்ட நாட்கள் மீண்டும் நமக்கு வராது. அந்த புதிய நாட்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய 2 ரக்காத் தொழுகையோடு ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் ஃபஜ்ர் தொழுகை. அந்த தொழுகையோடு நம்முடைய நாட்களை துவைக்க விட்டோம் என்று சொன்னால் எத்தனை விதமான தீண்டுதல்களும் தீங்குகளும் சோதனைகளும் நம்மை எதிர்கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய சக்தி ஃபஜ்ர் தொழுகைக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 24 மணி நேரங்களை நாம் கண்ணியப்படுத்த சங்கைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, எல்லோர்களும் யாருடைய நேரம்தான் உருவாக்கப்பட்ட நேரம்தான், அந்த நேரத்தை அவர் கொடுத்ததினால்தான் நாம் இன்றைக்கு காற்று வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஃபேனை ஒருவர் தயாரிக்கிறார், அவர் அந்த நேரத்தை கொடுத்து தான் அதை கண்டுபிடித்தார். யாருடைய நேரத்தினுடைய உழைப்பின் பலனோதான் இன்றைக்கு நாம் செல்போனிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். யாருடைய நேரத்தை யாரோ நல்ல வழிகளே சிந்தித்ததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இங்கே பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கின்றோம். யாரோ ஒருவர் செங்கலை எடுத்து வைக்கிறார், தன் நேரத்தை காலத்தை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் செங்கலால் அடுக்கி தன் உடல் வியர்வைகளால் நினைத்து அதை கட்டிடங்களால் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய நேரம் இன்றைக்கு நாம் மலைகளை நினையாமல் கீழே அழகாக உட்கார்ந்திருக்கின்றோம். ஒருவருடைய நேரம் நல் வழியிலே
வழிகளிலே செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பலனையும் பிரயோஜனத்தையும் அடைவார்கள். அதை நல்வழிகளை செலவழித்தால், இதே தீய வழிகளை செலவழித்தால், ஒருவர் நேரம் இருக்கிறது, வெறுமென சும்மவே அமர்ந்திருக்கிறார், எதையுமே செய்யவில்லை, அவர் எதுவுமே செய்யாம சும்மவே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரமும் காலமும் அவருக்கு மாத்திரம் வீணானதல்ல, அவரை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு அது வீணாக போகிறது. எனவே கொடுக்கப்பட்ட 24 மணி நேரங்களை ஆரோக்கியத்துடன் நாம் வாழ வேண்டும் என்று எவ்வாறு ஆசைப்படுகின்றோமோ, நற்சிந்தனையோடு அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், எதுவுமே செய்வதற்கு வேலை இல்லையா, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்றாவது சொல்லுங்கள், அது உங்களுக்கு சொர்க்கத்திலே பல்வேறு கணக்கான ஏக்கர் கணக்கான இடங்களை பெற்றுத்தரும், மரங்களை பெற்றுத்தரும், தோப்புகளை பெற்றுத்தரும், தோட்டங்களை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சும்மா அமர்ந்திருக்கிறார், சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னார், சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மரம் நட்டப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸாஹிபுகுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இவ்வுலகிலே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக, அன்பாக, அரவணைப்பாக நடந்து கொள்ளுங்கள். நேரமே இல்லைங்கிறாங்க. பெற்றவர்களிடத்திலே பேசுவதற்கு நேரம் இல்லை. என்னப்பா என் மகன் என்ற பேசவே இல்லை சொல்லுகிறார்களா இல்லையா? எத்தனை தந்தையர்களுடைய, எத்தனை தாய்மார்களுடைய குமரர்களாக நேரமே இல்லை. 24 மணி நேரம் தான் எல்லோருக்கும் பொதுவானது தான். யாருக்குமே அல்லாஹ் கூட்டியோ குறைத்தோ கொடுக்கவில்லை. கொடுக்கப்பட்ட நேரங்கள் 24 மணி நேரம் தான். அதை நல்வழியிலே செலவழித்துக் கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்திலும் கூலி அடைந்து கொள்கிறார்கள், உலகத்திலும் நற்பயனை அடைந்து கொள்கிறார்கள். கொடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரத்திலே பெற்றவர்களை பார்க்க கூட நேரமில்லை என்று சொன்னால், பெற்றவர்களிடத்திலே பேசக்கூட நேரமில்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், வஸாஹிபுகுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நல்ல முறையில் அவர்களிடத்திலே நடப்பதற்கு உங்களுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகையும் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது, அதற்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். தொழுகைக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களுடைய சிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே சிறந்தவர்கள் தான். எனவே குடும்பத்தாருக்கும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். 24 மணி நேரம், அல்லது ஒருவர் வெளிநாடுகளிலே இருக்கிறார், அல்லது வேலை வாய்ப்புகளிலே இருக்கிறார், எங்கோ இருக்கிறார், குடும்பம் அவருக்கு இருக்கிறது என்பதையே மறந்துவிட்டு இருக்கிறார். எத்தனை குமுறல்களை இன்றைக்கு கேட்கின்றோம். அவருக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்குது? குடும்பத்துக்கெல்லாம் வரதுக்கு நேரம் இருக்குதா? நபிகள் நாயகத்தினிடத்திலே ஒரு மனைவி வந்து குறை சொல்கிறார். என்ன குறை சொல்கிறார்? யா ரசூலல்லாஹ், என் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவர் இரவெல்லாம் தொழுது கொண்டே இருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய இத்தனை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ என்னை கவனிப்பதற்கோ அவருக்கு நேரமே இல்லை என்று நபிகள் நாயகத்திடத்திலே ஒரு பெண்மணி வந்து சொன்னவுடன் அந்த கணவரை அழைக்கிறார்கள். நீ இரவெல்லாம் நோன்பு வைக்கிறாய், இரவெல்லாம் தொழுது கொண்டே இருக்கிறாய், பகலெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறாயே, அவ்வாறு செய்யாதே. ஒரு நாள் நோன்பு வைத்துக்கொள், ஒரு நாள் நோன்பை விட்டுக்கொள், என்னை போன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாது. நிறைய சகாபாக்கள் நபிகள் நாயகத்திடத்தில் வந்து கேட்டார்கள், உங்களை போன்று நாங்கள் மாற வேண்டாம், நாங்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்க ஆசைப்படுகிறோம், நாங்கள் இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொன்ன வேளைகளிலே நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் என்று நபிகள் நாயகம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது. 24 மணி நேரத்திலே அந்தந்த நேரத்திற்கான உரிமைகளை அந்தந்த நேரத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் நோய்களுக்கு ஆள்படுவோம், பல மன நோய்களுக்கும் மன பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக வேண்டிய நேரத்தை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால், காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். இந்த காலத்தை வைத்து தங்கத்தை கூட நம்மால் சம்பாதிக்க முடியும். ஒருவர் காலத்தை சரியான வழியிலே பயன்படுத்தினால் அவருடைய காலங்களெல்லாம் தங்கமாக மாறிக்கொண்டே இருக்கார், வெள்ளியாக மாறிக்கொண்டே இருக்கார். ஆனால் காலத்தை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னார், நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னார், தகரமாக கூட அந்த காலம் மாறாது, தகரமாக கூட அந்த காலம் மாறாது. காலத்தை சரியான வழியிலே பயன்படுத்தினால் நம்முடைய காலங்களெல்லாம் பொன்னாக மாறிக்கொண்டே இருக்கும். அத்தகைய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்து அருள்பாலிப்பானாக. கொடுக்கப்பட்ட நேரத்தை நல்வழியிலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை காலம் உள்ளளவும் அல்லாஹுவை நினைத்து மனமுருகி பிரார்த்தித்து அல்லாஹுடைய அருளை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி.